ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோ போட முடியல. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். ஆனால் வீடியோவில் அதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்றைக்கி போட்டால் தான் நாளைக்கு ரெடி ஆகும். அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன இனிப்பு பணியாரம், அது மலையாளத்தில் அப்பம்னு சொல்லலாம், வெள்ளப்பம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வெள்ளை பணியாரம் மாவில் செய்கிறோம் இல்லைங்களா, அதேமாதிரி நம்ம இனிப்பு சர்க்கரை போட்டு பழம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக ஒன்றும் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள்னா இன்றைக்கி அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பணியாரம் நம்ம சுட்டுட்டோன்னா 2 நாள் 3 நாள் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு அரிசி எவ்வளோ எடுக்குன்னா, நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நல்லது, இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், போதும். இது நம்ம கழுவி நல்லா ஊற வச்சு நைட்டு, இப்போ நாளைக்கு செய்கிறதுனா நல்லா இந்த மாவு சாஃப்டாக நமக்கு வரணும். நல்லா கல் மாதிரி இருக்குன்னா உடனே செஞ்சால் அந்த சுடும்போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்குள்ள அது கொஞ்சம் வரைச்சிட்டு போய். அதே மாதிரி நம்ம இப்போ செய்கிறதுனா இப்போ ஒரு படம் நைட் அரைச்சி வச்சுட்டு காலையில் சுட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதுமாதிரி அரிசி கழுவி ஊற வச்சாங்க. இது நல்லா 4 மணி நேரம் ஊறட்டும். அரிசி இப்போ ஒன்றும் இல்லை, ஊறட்டும், நல்லா ஊறட்டும். ஒரு அரைக்கும்போது காட்டுறேன். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அதை அரைக்கலாம். நம்ம நல்ல ஈரத்தை எடுத்துட்டு பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். அதில் வந்து வெல்லத்தை நம்ம பாகு ஒரு கம்பி பாகுக்கு காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு இது ஈஸியான வேலை, நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதில் நம்ம பழம் போட முடியாது, ஆனால் இதில் பழம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒரு உருண்டை வெல்லத்துக்கு பாதி 2 பழம். பூவம்பழம் சரி, நம்ம வீட்டில் பூவம்பழமெல்லாம் நிறைய இருக்குது, பழுத்து போகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம், வாசனை இருக்கும். இப்போ இது நம்ம அரைக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இதில் நம்ம இந்த வெள்ளத்தோடது இருக்கும், பழத்தோடது இருக்கும், அரைச்சிட்டு வரோம். நம்ம நல்லா அரைச்சாச்சு. வெள்ளம் ஒவ்வொன்றும் இருக்கும், அது பரவாயில்ல, கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் ஊற்றி, நாளைக்கு கொஞ்சம் டைட்டானாலும் இருக்கும். அப்போ வேணால் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்தால் மட்டும் ஊற்றுங்க, இல்லைன்னா தண்ணியாக போனாலும் வராது. இதுக்கு லைட்டாக இது மட்டும் நல்லா அலம்பி ஊற்றுங்க. கையோட வேண்டான்னு பார்க்குறேன், கையால் ஆயிடும். இது நல்லா அரைச்சாச்சு, ஏலக்காய் எல்லாமே அதிலே போட்டு அரைச்சாச்சு. ஒரு வெல்லம் மட்டும் துண்டு கிடக்கு, அது கரைஞ்சிடும். நம்ம அதை வடை சட்டி வச்சுட்டு தேங்காய் இந்த மாதிரி துருவி சித்துருவண்டை இந்த மாதிரி துண்டு பண்ணி வெள்ளாக பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டு நெய் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வீட்டுக்காரருக்கு நெய் ரொம்ப சேர்த்த முடியும். இது நல்லா நெய்யில் வதக்கிட்டு எல்லாம் கொட்டிடலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க செய்யறது. நல்லா மெரூன் கலர் வரைக்கும் வதக்கிடலாம். இல்லைன்னா ஏன்னா நம்ம இது 2 நாள் எடுத்து வைக்க, நிறைய செய்கிறோம், 2 நாள் எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது அந்த தேங்காய் நல்லா வதக்கலைன்னா சீக்கிரம் அது நூல் வந்துடும்.
அதனால் இந்த தேங்காயை நல்லா வதக்கிடணும். நல்லா மெரூன் கலரில் வதக்கிட்டுங்க. கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சமாக தேய்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1-2 வதக்கினா போதும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி வெளியே போட்டுருவோம். அதில் நல்ல மாவு புஷ்ஷுன்னு பொரிஞ்சிருக்கும். டேஸ்ட்டு அதுதாங்க. அப்பப்போ சுட்டு அப்பப்போ அரைச்சி அப்பப்போ இதை சுடக்கூடாது. அவசரத்துக்கு வேணால் திங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா சூடு அந்த நிற்கும். சூப்பராக இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இதை நம்ம எடுத்து வச்சு 4 பேருக்கு இல்லை சோடாப்பூ இதெல்லாம் தேவையில்லைங்க. பழம் போட்டிருக்கா, 2 பழம் போட்டிருக்கு. இந்த சோடாப்பூ பேக்கிங் சோடான்னு சொல்ல முடியல, அதெல்லாம் போட வேண்டாம். இது பழம் போட்டாலே நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும் பணியாரம். உங்களுக்கு இதுன்னு காலையில் அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் நம்ம இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சு இதுக்கு என்ன சொல்லுவோன்னா அதிரசம். இந்த இது உருண்டை அதிரசம், அது வந்து தட்டு அதிரசம், அப்புறம் ஓட்டை அதிரசம், 3 வகையில் இருக்குது. இது நம்ம இனிப்பு பணியாரம், இந்த வெள்ளை பணியாரம் மாதிரி. இது இனிப்பு அதிரசம். இது அதிரசத்துக்கு நம்ம இது கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் எடுத்துருக்கோம். இதெல்லாம் தெரியல, அப்படியே ஊற்றிக்கணும். நம்ம பியூராக நெய் போடணும்னு இல்லைங்க. நெய் தனியாக நெய் போடணும்னா சாமிக்கு செய்கிற மாதிரி தான் நம்ம தனி நெய் போட்டு செஞ்சுக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் ஆகாது. அதனால தனி நம்ம நெய் போட்டு செய்யலாம். இப்போ இது நமக்கு செய்கிறோம், அதனால் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாம். பட்டு சூடாகிட்டு பணியாரப்பள்ளு. இப்போ நம்ம தேங்காய் வறுத்து கொட்டியிருக்கோம், பழம் போட்டிருக்கோம், எப்படி புஷ்ஷுன்னு வரும் பாருங்க. புஷ்ஷுன்னு வருதா? பழம் போட்டிருந்தால நமக்கு சாஃப்டாக இருக்குங்க. 2 நாள் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் அது திங்கிறதுக்கு நமக்கே கிடைக்காது. கொஞ்சமாக செஞ்சு டேஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க. இப்போ இது வேகட்டும். திருப்பி போடுவோம். நல்லா இலைகளை வாட்டி கொள்ளுங்க. நல்லா வடிவமாகி நல்லா வந்தது. இதை திருப்பி போட்டு அழகாக வருது. இது கல் நல்லா பழக்கம் இருக்குது. இது வாங்கி 10 வருஷங்கிட்ட ஆகிட்டு கல் வாங்கி. இப்போ இதை நல்லா நம்ம அடிபாகவும் நல்லா மெருந்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்து இது இன்னொரு அடசுக்கு இருக்குது, இது எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நம்ம ஆசையாக நல்லா நிறைய சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு காப்படி போட்டு நம்ம அழகாக சுட்டு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதுதான் டேஸ்ட்டு. இல்லை அடிவா வெடி மாதிரி இது எப்படி எடுக்கும் பாருங்க. சரி கொஞ்சம் அதெல்லாம் போட்டு ஒருத்தர் மண்பானை கல் இருக்குது, பணியார கல், அதுலேயும் செய்வாங்க. நமக்கு இதுதாங்க நான்ஸ்டிக்கில் இருக்குது. அது ரொம்ப சின்ன குழியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு குத்தி பார்த்துட்டா அதில் மாவு இருந்துச்சுன்னா ஆகலைன்னு அர்த்தம். இப்போ மாவு இல்லை, ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு டவுட்டு தான். ஆயிடுச்சா வேகாமல் சாப்பிடுவோம் அப்படின்னு. பச்சை மாவு திங்கிறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெடி ஆகிட்டு ரொம்ப கருக்குனாலுமே கசப்பு வரைக்கும். அதை நம்ம கரெக்டாக பழம் எடுத்து
இதில் இன்னொன்றும் கூட இருக்குது எப்படின்னா இந்த அரை வேக்காடு வருது இல்லை, இந்த அரை வேக்காடு வரும்போது இந்த இடத்துல இதே குப்பரை ஊற்றி போட்டுருது. அப்போ ரெண்டும் ஒட்டிடுது. இது கொஞ்சம் மேலே பண்ணோன்னா இதை எடுத்து இதில் போட்டு அப்படி பண்ணிட்டேன்னா அப்போ ரெண்டு இந்த பெருசு இந்த கடையில் விற்பாங்கள்ல ரெண்டு ரெண்டும் ஒட்டிய மாதிரி அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி நான் செஞ்சது இல்லைங்க, எனக்கு வராது. வச்சு பார்க்கணும் எப்படி. சரி, இது வேகும், இது வேகும். சூப்பராக உண்ணியப்பம் கேரளாவில் இல்லை ஒரு நாட்டில் கேரளா நாட்டில் உண்ணியப்பம், நம்மளே இரும்பு பணியாரம். இது அப்பம் ரெடி ஆகிட்டு நல்லா சுவையான டேஸ்டான வாசனையாக ஏலக்காய் போட்டாலாம் வாசனையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நான் பஞ்சு போல் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, அது காட்டுது உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது 2 நாளைக்கு நல்லா நிற்கும். பழம் வந்து 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு டப்பாவில் போட்டு வச்சுட்டு சூடாக போடாதீங்க, சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறாமல் சூப்பராக நல்ல மாவு உள்ளெல்லாம் வெந்துருச்சு. கல் மாதிரி இருந்தாலும் வேகாது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த பேக்கிங் சோடா எதுவுமே போடாதீங்க. பழம் இருந்தால் போடுங்க, அதே இருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இன்னும் எப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுமாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியானது தான். இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு சொல்கிறதோட நாளைக்கு சொல்கிறதும் நல்லாயிருக்கும். அதிரசம் வந்து எப்போவுமே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சா 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தான் நம்ம அதிரசத்துக்கு போடுவோம். அதுவும் அதிரசம் நம்ம ரொம்ப முருகலெல்லாம் போட்டோம்னா வரைச்சிட்டு போயிடும். அதிரசத்துக்குன்னு ஒரு பாகம் இருக்கும். இதேமாதிரி மெரூன் கலர் அதுக்கப்புறம் எடுத்தால் அது ஆறாக தான் அது சாஃப்டாகும். அந்த மாதிரி இந்த பழம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.